வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான திரு வைகோ. வணக்கம். வணக்கங்க. மக்கள் நல கூட்டணியாக ஒரு மாற்று அணியை கட்டமைத்திருக்கீங்க, சிறப்புமிக்க மாற்று அணி. அதோடு சேர்ந்து தேமுதிகவும் இப்போது தொகுதி உடன்படிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான ஒரு மாற்று அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கீங்க. இதற்கு பிறகான உங்களுடைய இந்த பரப்புரைக்கு பிறகு மக்கள் இதை ஒரு மாற்று அணியாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருக்கு. மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக என்னுடைய ஆறுயிர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் என் இனிய தோழர்கள் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் இரா முத்தரசன் அவர்களும் சேர்ந்து முடிவெடுத்து அறிவித்தார்கள். 23ஆம் தேதி மாவீரன் பகத்சிங் நினைவு நாள் அன்று கோயம்பேட்டில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழக அலுவலகத்துக்கு நாங்கள் 4 கட்சிகளினுடைய தலைவர்களும் சென்ற நேரத்தில் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் இனிமேல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணிக்கு மொத்தத்தில் வைகோ ஒருங்கிணைப்பாளர் என்று அறிவித்திருக்கிறார். எனவே நான் மக்கள் நல கூட்டணிக்கு மட்டும் ஒருங்கிணைப்பாளர் அல்ல, தேமுதிகவுக்கும் சேர்த்து ஒருங்கிணைப்பாளர். அந்த ஒருங்கிணைப்பை மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள்? அதுக்கு சின்ன விளக்கம் சொல்கிறேன். எவ்வளவு வரவேற்பு இருக்கிறது என்பதற்கு என் மீது கடுமையான வெறுப்பு கொண்டிருக்கிறவர்கள் என் மீது வீசுகிற பானங்களிலிருந்தே இது எவ்வளவு பலமான இடத்தை மக்கள் மனதில் பிடித்திருக்கிறது என்பது இதிலேயே புரிஞ்சு கொள்ளலாம். இவ்வளவு காலம் இல்லாத அளவுக்கு 8 திசைகளிலே இருந்தும் என் மீது கணைகள் பாய்கின்றன. ஒருவர் கூட பாக்கி இல்லை. எனக்கு நல்ல அர்ச்சனைகள் கிடைக்கின்றன. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் போர்வாள் அட்டக்கத்தி ஆயிற்று என்று எழுதியிருந்தார். நான் அதை படித்தேன். முதல் வரியிலேயே ஈழத்து விடுதலைக்காக பிரபாகரனை கொண்ட பின்னாலே அவரை தூக்கி வைக்க வேண்டும் என்று போராடிய வைகோ இப்பொழுது கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்த விஜயகாந்த் அவர்களை முன்னிலைப்படுத்தி தெரிவிப்பது சயனைடை அவர் விழுங்கிவிட்டார். எனக்கு சந்தோஷம். அவரை பொறுத்த மட்டில் நான் செத்து போய்விட்டேன். முதல் வரி சயனைடை விழுங்கினான்னா 1 நிமிஷம் தான் உயிர் இருக்கும். என் ஆறுயிர் தலைவன் பிரபாகரன் என்னிடம் என் கழுத்தில் கட்டி வைத்த சயனைடு குப்பி இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். அதனால் என்னை சாகடித்து விட்டார். சரி, கலைஞரை முதலமைச்சராக்க நான் பல்லாக்கு தூக்கி இருந்தால் தூக்கி பாராட்டியிருப்பார். ஸ்டாலினை முதலமைச்சராக்க போயிருந்தால் வைகோவினுடைய ராஜதந்திரம் வானை விஞ்சியது என்று சொல்லியிருப்பார். எந்த விதத்தில் கலைஞர் செய்த துரோகம் ஸ்டாலின் சிலான் பிரச்சனையான்னு கேட்பார். ஈழம் என்கிற எழுத்து கூட தெரியாது. எந்த விதத்தில் விஜயகாந்த் குறைந்து போய்விட்டார்? ஈழத்துக்கு துரோகம் செஞ்சாரா? தமிழர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்தாரா? அல்லது கோடி கோடியாக கொள்ளையடித்தாரா விஜயகாந்த்? இப்பொழுது இதன் மூலமாக உங்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சி மூலமாக சொல்கிறேன், விஜயகாந்த் ஏதாவது தவறு செய்தாரா? பணம் சேர்த்தாரா? அல்லது ஈழ தமிழர்களுக்கு துரோகம் செய்தாரா? வஞ்சகம் புரிந்தாரா? நம்ப வைத்து கழுத்தறுத்தாரா? இல்லையே. எந்த விதத்தில்? இவர்களை விட, கலைஞரை விட, ஸ்டாலினை விட 100 மடங்கு முதலமைச்சராகிற தகுதி அவருக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். நீங்க மக்கள் நல கூட்டணியாக இருந்தபோது பலரும் வரவேற்றார்கள், அதை ஒரு மாற்றுன்னு முன் வச்சாங்க. உங்கள் மேல் அபிமானத்தோடு இருந்தவர்களும் கூட நான் சொல்றேன். ஆனால் அவர்களே கூட தேமுதிகவோடு உங்களுடைய தொகுதி உடன்படிக்கைக்கு பிறகு பலரும் அதை விமர்சிக்க தொடங்குறாங்க. விமர்சிப்பது உரிமை. அந்த விமர்சனம் என்பது உங்கள் மீதான அக்கறை அப்படின்னு ஏன் எடுத்துக்கூடாது? அக்கறை அல்ல, பொச்சரிப்பு. பொச்சரிப்பு ஏன் தெரியுமா? என்னை பாராட்டுவதை போல சொல்லி இந்த கூட்டணி வந்துவிட்டதே என்று ஒழிக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கம். என்னுடைய பலம் எனக்கு தெரிய வேண்டும். தன்வலியும் துணைவலியும் மாற்றான்வலியும் வினைவலியும் தூக்கி செயல் என்றார் வள்ளுவர். எங்கள் பலம் என்ன என்பது எனக்கு தெரியும். நாங்கள் தனித்திருந்து தமிழகத்திலே வெற்றி பெறுகிற அளவுக்கு நாங்கள் மக்கள் 22 ஆண்டுகள் போராடி கொண்டு எதிர்நீச்சல் போடுகிறோம். கரை சேரவில்லை. நாங்கள் எங்கள் கைகள் சலித்து களைத்து போகவில்லை. நான் இந்த 22 ஆண்டுகளை இரவு பகலாக உழைத்திருக்கிறேன், பாடுபட்டிருக்கிறேன், போராடி இருக்கிறேன். தமிழர் பிரச்சனைகளுக்காக, ஈழத் தமிழர்களுக்காக, முல்லை பெரியாருக்காக, மீத்தேனை எதிர்ப்பதற்காக, சேல்கேஸை எதிர்ப்பதற்காக, மதுவை ஒழிப்பதற்காக போராடி இருக்கிறேன். சாஞ்சிக்கே சென்று போராடினேன். ஆனால் எங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி உருவாகவில்லை. இந்த உண்மையை நான் ஒப்புக்கொள்கிறேன். இத்தனையும் செய்த ஒரு தலைவர், 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர்,
அவர் விஜயகாந்தை ஏற்றுக்கொள்ளும் போது அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் மிகவும் இளையவர் விஜயகாந்த். அந்த இடத்துல தான் பலருக்கும் ஆச்சரியம் உண்டாகிறது. எனக்கு வலு இல்லை என்கிற போது, எனக்கு வலி இல்லைங்கிற உண்மையை நான் ஒத்துக்கிடணும். எங்களுக்கு பலம் இல்லை, எங்களுக்கு வாக்கு வங்கி அந்த அளவு இல்லை. எதிரிகள் பலமான ராட்சச பலம் கொண்ட ஊழல் மகாசூர சக்திகள், இதை வீழ்த்த வேண்டும் என்கிற போது வாக்கு வங்கி அதிகமாக உள்ளதோடு அவர் இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக போட்டியிட வேண்டும் என்று 2006 சட்டமன்ற தேர்தலில் தனியாக போட்டியிட்டு 10% வாக்குகளை பெற்றார். என்ன ஆகையினால் எல்லா பத்திரிகைகளும் மக்கள் நல கூட்டணிக்கு மொத்தம் 10% தான், விஜயகாந்த் வந்தால் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எழுதினது விஜயகாந்த் வரமாட்டார்னு நினைச்சு. அப்ப வந்த பிறகு பாராட்டுவதற்கு பதிலாக இதுக்கு எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கணும்? வந்ததுக்கு பாராட்டு தெரிவிக்க பதிலாக அப்ப விஜயகாந்த் திமுகவோட போல பாராட்டுவாங்க இதே பத்திரிகைகள், இதே ஊடகங்கள். இல்லை, இந்த இடத்துல ஒரு மாற்று அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து உங்களுடைய பரப்புரை வந்தபோது முதல் கட்ட, 2வது கட்ட, 3வது கட்ட பரப்புரைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்க்க முடியுது. அந்த மாற்று நீங்க முன்வைக்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று. நீங்க ஆமா, திமுகவிலிருந்து எந்த விதத்தில் தேமுதிக மாறுபடுகிறது? தனிமனித துதியாகட்டும் அல்லது குடும்ப அரசியலாகட்டும், இந்த விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. திமுகவின் மீது முதல் குற்றச்சாட்டு கோடி கோடியாக கொள்ளையடித்த ஊழல். அண்ணா மறைவுக்கு பிறகு அவர் கொண்டு வந்த இந்த ஆடம்பர கலாச்சார அரசியல், அவர் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் பதவி கொடுத்தார். மகனை மந்திரியாக்கினார், துணை முதல்வராக்கினார், இன்னொரு மகனை மத்திய அமைச்சராக்கினார், ஒரு மகளை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார், பேரன் மத்திய அமைச்சரானார். மொத்த குடும்பமே கட்சிக்கு முடங்கி போய்விட்டது. இது ஒரு சூழ்நிலை. மதுவை கொண்டு வந்து நாட்டை கெடுத்தார். இதில் எந்த தவறும் செய்யாதவர் விஜயகாந்த். ஆட்சிக்கு வராதவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. ஆட்சிக்கு ஊழல் செய்வராக இருந்தால் இத்தனை கோடி பணம் பேசப்பட்டது என்று எல்லா பத்திரிகையிலும் எழுதப்பட்டது அல்லவா? இப்ப என் மேல கேஸ் போட்டிருக்காங்க, நான் கேஸை பார்த்துக்கிடுவேன். பணம் பேசப்பட்டது, தொகுதி கொடுப்போடு சொல்லப்பட்டது, இது உண்மை. திரும்பவும் சொல்ற, இன்னொரு கேஸ் போடட்டும். ஆனால் அதை நிராகரிக்கக்கூடிய துணிச்சல் இருக்கிறதே, ஆகவே அந்த நேர்மை அவரிடம் இருக்கிறதே. ஆனால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டையே பிரேமலதா மறுக்கிறார். அப்படியான ஒரு பேரம் நடக்கவில்லை அப்படிங்கும்போது, பேரம் அவர்கள் பேசவில்லை, கொடுப்பதற்கு முன்வந்தார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்கள் பேரம் பேசவில்லை, அந்த மாதிரி ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே இது திமுகவை தூக்கி பிடிக்க நினைக்கிறவர்களுடைய முயற்சி. நாங்கள் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகளுடைய சகோதரர் திருமாவளவன், நாங்கள் நாட்டு நலனில் அக்கறை உள்ளவர்கள், நாங்கள் யோகியர்கள், நாங்கள் நேர்மையானவர்கள், இதுதான் சரி என்று முடிவெடுத்து சேர்த்திருக்கிற போது இப்படி ஒரு சூழல் தமிழக அரசியலில் 50 ஆண்டுகளில் ஏற்படவில்லை என்கிற போது வாழ்த்தி வரவேற்க வேண்டியவர்கள் வரவேற்கிறார்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள். ஆனால் நெஞ்சிலே நஞ்சை தேக்கி வைத்திருக்கக்கூடிய, எப்படியாவது கருணாநிதி கூட்டத்துக்கு பல்லாக்கு தூக்க வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு, அண்ணன் கலைஞரை கொண்டு வர வேண்டும், மீண்டும் கொள்ளைக்கு துணை போக வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு இந்த விமர்சனம் வருகிறது. ஒரு மூத்த தலைவராக இருக்கும்போது தான் உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு பெரிய மதிப்பு வருகிறது. வேறு யார் சொல்லியிருந்தாலும் இந்த குற்றச்சாட்டு விவாதமாக உருவாகியிருக்காது. இன்னைக்கு ஊடகங்கள்ல அதை வைத்து விவாதங்களே நடத்தினோம். ஏனென்றால் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் வைகோ சொல்லும்போது அந்த குற்றச்சாட்டுக்கான தன்மை அதிகரிக்கிறது, அழுத்தம் அதிகரிக்கிறது. அப்படி இருக்கும்போது அதுக்கான ஒரு ஆதாரம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது நீங்க ஏன் கோவப்படுறீங்க? அதாவது நீங்க உங்ககிட்ட ஊடகம் இருக்கு, உங்கள்கிட்ட எல்லா வசதிகள் இருக்குது, தொலைக்காட்சியில் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு இந்த துறைக்கு 5-10 வருஷம் ஆன பிறகு 50 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம் அரசியலில் எவ்வளவோ பாடுபட்டு தியாகம் செய்து வைரவனை ஒரு துச்சமாக எழுதி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் ஒரு சாதனை இருக்குது. நான் கேட்குறேன், ஒரு கற்பு நெறியுள்ள ஒரு பெண்ணிடம் நீ கற்புள்ளவள் தானா என்று கேட்டால் அவள் இல்லை, நான் கற்புள்ளவள்னு சொல்வாளா? நான் கேட்குறேன். நான் என்னதான் விளக்கம் அளித்தாலும் கேள்விதான் மக்கள் மனதில் பதியும், விளக்கம் பதியாது. இது ஊடக பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்த ஒன்று. ஒரு நெகட்டிவாக சொன்னால் நெகட்டிவ் தான் பதியும். இவள் பதிவிரதை என்று சொல்வது படியாது. ஒரு பதிவிரதை என்று நடத்தப்பட்ட பெண்ணின் மீது கற்புக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் அதுதான் மக்கள் மனதில் பதியும். இதன் மூலமாக பல பேர் என்னை கோபக்காரனாக சித்தரிக்க பார்க்கிறார்களே. அண்ணன் கலைஞரிடம் தினகரன் அலுவலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டு 3 பேர் கொல்லப்பட்டு விட்டார்களே, உங்கள் மகன்தானே இந்த கொலைக்கு காரணம் என்று கேட்டபோது யாரா சொன்னது? நீதாண்டா கொலகாரன், நீதாண்டா கொலகாரன், நீதாண்டா கொலகாரன். 90 வயது நிரம்பிய அரசியலிலே தமிழ்நாட்டிலேயே உள்ள மூத்த தலைவர்,
அண்ணாவினுடைய தம்பி, அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்றவர் இப்படி பேசினார். இன்னைக்கு வேற ஒரு ஆபீஸில் போய் நான் கட்சி பேர சொல்லல, உள்ளே போய் கேமரா பத்திரமா வெளியே வர முடியாது. அதிமுக திமுக மட்டுமில்லை, இன்னும் 2-3 கட்சி இருக்கு. ஏன் வைகோ அவர்கள்ட்ட இதெல்லாம் வருதுன்னா, கருத்து சுதந்திரத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர், எப்போதுமே அதுக்காக குரல் கொடுக்கிறவர். இப்போ சமீப காலங்களில் ஊடகங்களோடு ஒரு மோதல் போக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்குவதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து திரு விஜயகாந்த் அவர்களை அணுக விட மாட்டோம், ஒரு தர்மராக நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரியான அவரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான முயற்சியில் திமுக வட்டாரமும் அதிமுக வட்டாரமும் பல வழிகளில் முயன்று கொண்டிருப்பதனால் நானும் திருமாவர்களும் பீமார்ஜுனர்களாக இருந்து அவரை பாதுகாப்போம் என்று சொன்னேன். இதெல்லாம் ஒரு லிட்ரரியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ 10 நாளாக கலைஞருக்கு ஆதரவாக அல்லது அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற சில பேர் இப்படி என்னை சித்தரிக்க முயல்கிறார்கள். அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். ஒரே ஒரு உதாரணம், சிபிஎம் அலுவலகத்துக்கு நான் பேட்டிக்கு போகிறோம், டிஸ்கஷனுக்கு போகிறோம். நாங்கள் 4 கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் டிவி நிறைய நிற்கிறாங்க. நான் பொறுமையாக இருந்து அவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்து நான் வந்து லிஃப்ட்டுக்கிட்ட போயிட்டேன். சத்தம் கேட்கு, அடிதடி மாதிரி சத்தம் கேட்கு. பத்திரிகையாளர்களுக்குள்ள தகராறு வந்துருச்சு போல் இருக்குன்னு நான் வந்து பொதுவாக இப்படி வந்தால் சமாதானம் பண்ணுவேன். வந்தேன், என்ன சத்தம்னு இந்த பார்த்தா எங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் தங்கவேலு, பகுதி செயலாளர், எனக்கு ஒரு தம்பி, மக்கள் நல கூட்டு இயக்குன்னு இந்த திரும்ப வேணும்னே கேள்வி கேட்குறாரு. கூட்டணின்னு அமைச்சு எத்தனை மாதம் ஆச்சு, அதை வந்து எப்படி இவர் கேட்கலான்னொன்னே நான் கூப்பிட்டு, அது அவர் உரிமை. அவர் கேட்டால் உனக்கு என்ன, கூட்டு இயக்குன்னு கேட்டால் என்ன குறைஞ்சி போயிட்டோம், அதனால் நமக்கு என்ன இழப்பு? ஏற்கனவே என்னை வந்து வேறு மாதிரி சித்தரிக்க முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது பத்திரிகைக்காரங்கிட்ட போய் நீ டிவிக்காரங்கிட்ட சண்டை போடுறியே, அடிதடிக்கு வந்தாங்கன்னு நாளைக்கு போட்டால் என்ன ஆகுறது? நீ ஒரு வக்கீலுக்கு படிச்சிருக்கிற, இதெல்லாம் மண்டையில் யோசிக்க வேண்டாமா அப்படின்னு என் தம்பியை உரிமையோடு சொல்லிட்டு போனேன். வழக்கறிஞரை இழிவுபடுத்தி விட்டேன்னு திமுக காரங்க கொஞ்சம் பேர் நாகர்கோவில் கோர்ட்டுக்கு முன்னாடி கொடும்பாவி கொளுத்திருக்காங்க. என்ன, நான் அதை பற்றி கொடும்பாவி தாராளமாக கொளுத்தட்டும். இதை எந்த பத்திரிகையாவது ஊடகமாவது, புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் என்னை நேர்காணல் கண்டு கொண்டிருக்கிற இந்த நண்பரை கேட்கிறேன், பத்திரிகையாளர்களோடு சண்டை போட்டதை கண்டித்து பத்திரிகையாளர்களை பாதுகாக்க முனைந்த வைகோன்னு ஒரு வரி பாராட்டுகிற மனம் இந்த ஊடகங்களுக்கு, பத்திரிகைகளுக்கு இல்லையே. இதை பொதுமக்கள் தீர்மானிக்கட்டும். அரசியல் ரீதியாக நீங்க சொல்றீங்க எங்களுக்கு நாங்க தான் மாற்று அப்படின்றீங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி சொல்கிறார், அதிமுகவுக்கு ஒரே மாற்று திமுக தான் அப்படின்னு. உண்மைதான். ஊழல் செய்கிறதுல மாற்றி ஊழல் பண்ணாங்கல்ல. திமுக ஆட்சி முடிகிறப்ப வரக்கூடிய அதிமுக முந்தி இருந்ததை விட கமிஷனை மாற்றி அது 20% 30% கமிஷனாக ஊழல் பண்ணாங்க. அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வந்தால் 30-40% ஆக்கி ஊழல் பண்ணாங்க. மாற்றி ஊழல் பண்ணுறதுனால ஊழலில் மாறி கொடுக்கக்கூடிய மாற்று சக்தி அதிமுகவுக்கு திமுக தான் என்பதை என்னுடைய அண்ணன் கலைஞர் அவர்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக திமுக மட்டுமே இங்கே இருக்கும் அப்படிங்கிறார். அவருடைய கடந்த கால வரலாறுகளை சொல்லி, தேர்தல் வரலாறுகளை குறிப்பிட்டு திமுக மட்டுமே இங்கே மாற்று அப்படிங்கிறத அழுத்தமா பதிவு பண்றார். நான் அண்ணன் கலைஞருடைய வீழ்ச்சியை பார்த்து பரிதாபப்படுகிறேன். அவருக்கு நிகரான எழுத்தாளர் இல்லை, அவருக்கு நிகரான சொற்பொழிவாளர் இல்லை, அவருக்கு நிகரான சிலேடைகளை உச்சரித்து சிரிக்க வைக்கக்கூடிய வித்தகம் எவருக்கும் கைவராது. அவருக்கு நிகரான உழைப்பாளி இல்லை, அவருக்கு நிகரான ராஜதந்திரி இல்லை. ஆனால் எவ்வளவு பெரிய வீழ்ச்சி அவருக்கு! இப்பொழுது அவர் மொழியிலே சொல்ல வேண்டுமானால், ஆகாயத்திலே காற்று மண்டலத்திலே மனக்கோட்டைகளை கட்டி கொண்டிருக்கார். பில்டிங் கேசல்ஸ் இன் தி ஏர். ஐ பிட்டி ஹிம். அவருக்காக நான் வருத்தப்படுறேன். பழம் கனிந்து பாலில் விழும் என்று எதிர்பார்த்தார். அந்த பழத்தை கொய்து கொண்டு போன உற்சாகத்தில் திரு வைகோ அந்த அணியை கேப்டன் விஜயகாந்த் அணி அப்படின்னு குறிப்பிட்டாரா? கேப்டன் விஜயகாந்த்னா எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் கலைஞருங்கிற மாதிரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருங்கிற மாதிரி. கேப்டன் விஜயகாந்த்னா சாதாரண மக்கள் 2006 கருத்து கணிப்பு நடத்தினது எங்கள் ஓட்டு கேப்டனுக்கு தான்னு சாதாரண மக்கள் சொன்னாங்க. விஜயகாந்தன் பேரையே சொல்லலை. அதாவது பழத்தை நான் கொய்து கொண்டு போயிடல. அதாவது அண்ணன் கலைஞர் வந்து பழம் கனிந்திருக்கிறது, பாலில் எப்பொழுது வேணுமாலும் விழலாம்னாரு. விழலாம், ஊழல் நஞ்சு என்கிற விஷப்பாலில் அது விழாதுன்னு நான் சொன்னேன். இவ்வளவுதான்.
அதுக்கு அவரை ரொம்ப கார்ட்டூன்லாம் போட்டாங்க. பிறகு விஜயகாந்த் ஒரு முடிவெடுத்து எங்களோட வர்றார். அந்த விஜயகாந்த் எங்களோடு இணைந்ததை நாட்டு மக்கள் எப்படி வரவேற்கிறார்கள் என்பது 5வது கட்ட சுற்றுப்பயணத்தில் 3 நாள் தான் இடைவெளி இருக்குது. நானும் திருமாவும் ஜிஆரும் முத்தரசனும் சொல்கிறோம், 28ஆம் தேதி நாகர்கோவிலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சார பயணம் தொடங்குறோன்னொன்னே கொஞ்சம் கூட தயங்கலை. உடனே அவர் அழைத்து அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமாரை அழைத்து நீ சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுக்கு பிறகு நாங்கள் தான் உங்களுடைய இளைஞரணி செயலாளர் சுதீஷையும் ஒரு இடத்துக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டோம். உடனே அனுப்பி வைத்தார். அந்த பயணத்தில் பார்த்தபோது முதல் 4 கட்டங்களில் பார்த்த எழுச்சியை விட இன்னும் 10 மடங்கு இருக்கு. ஆனால் ஒன்று, ஊடகங்கள் இதை வரவேற்பதற்கு பதிலாக முதல் 4 கட்ட பயணங்களை மக்களிடம் அபரிமிதமாக கொண்டு போய் சேர்த்த ஊடகங்கள் நாங்கள் உறுதியாக ஜெயிக்க போகிறோம் என்று தெரிகிற போது முன்னை விட அதிகமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய புதிய தலைமுறை உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் அனைத்துமே பல்லாயிரக்கணக்கில் திரண்ட எந்த கூட்டத்தையும் ஒழுங்காக காட்டவில்லை. இது அவங்க உரிமை, நான் குறை சொல்ல முடியாது. இதுதான் ட்ரெண்ட். இப்ப உங்க பார்வை வித்தியாசப்படுதோ எனக்கு தோணுது. எல்லா நேரங்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை பதிவு செய்துட்டே தான் இருக்கும். அதாவது உங்க கருத்து என் கருத்தை நான் சொன்னேன். என்னுடைய அடுத்த கட்டமான கேள்வியில நான் முன்வைக்க விரும்புறது, 1967 திரு அண்ணா அவர்களை முதலமைச்சர் ஆவதற்கு பரப்புரையில் ஈடுபட்டவர், அதற்கு பிறகு கலைஞரை முதலமைச்சர் ஆவதற்கு பரப்புரை ஈடுபட்டவர், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காகவும் நீங்க பரப்புரை செய்திருக்கிறீங்க. இப்போ ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் இளைவராக இருக்கிற விஜயகாந்தை முன்னிறுத்தும் போது உங்களுடைய தொண்டர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? தொண்டர்கள் நான் எடுக்கிற முடிவை 100க்கு 100 வரவேற்கிறார்கள். அண்ணா முதல்வராக வேண்டும், அண்ணா ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஒரு மாணவனாக நான் போராடி இருக்கிறேன். 71 அண்ணா மறைவுக்கு பிறகு அண்ணன் கலைஞர் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று நான் நாடு பூராவும் சுற்றி வந்திருக்கிறேன். அதன் பிறகு 77 தேர்தல் வந்தபோது கடுமையாக பாடுபட்டோம். திருச்சிக்கு தெற்கே ஒரே ஒரு தொகுதி தான் திமுக ஜெயித்தது, என் சொந்த தொகுதியான சங்கரன்கோயில் தொகுதி. திருச்சிக்கு தெற்க அந்த தொகுதியில் 532 ஓட்டில் ஜெயிக்க வச்சதுக்கு நான் தான் காரணம் என்பதை அண்ணன் கலைஞர் எல்லோரிடமே சொல்லியிருக்கிறார். பிறகு 80 தோற்ற போது, 84 தோற்ற போது, 80 பார்லிமெண்ட்டில் ஜெயித்தோம், சட்டமன்றத்தில் தோற்றோம், 84 சட்டமன்றத்தில் தோற்றோம். ஆனால் இடைத்தேர்தல் 83 வரும்போது மயிலாடுதுறையில் ஜெயிக்க வைத்தவன் வைகோன்னு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு பாடுபட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த 2 கட்சிகளையும் யாரும் அசைக்க முடியாது. 2ம் பெரிய மலைகள், அது உண்மை. இதை அசைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய குருசேடு தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டு இந்த ஊழல் ஆட்சியை 2ஐயும் மாற்றி ஒரு கூட்டணி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்ற முடிவோடு நாங்கள் இந்த மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிற போது முன்பெல்லாம் விட கூட இன்னும் மகிழ்ச்சியாக 67க்கு பிறகு தமிழக அரசியலிலே ஒரு பிரமிக்கத்தக்க மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைப்போம், அதற்கு முதலமைச்சராக விஜயகாந்த் அவர்கள் வருவார் என்று சொல்றோம். சந்தோஷமா செய்கிறோம். இந்த மாதிரியான ஒரு மாற்றை முன்னிறுத்தும் போது அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எப்படி செயல்பட்டார்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி ஒரு தலைவரை நீங்க முதலமைச்சராக ஏற்கிறீங்க, அவங்களுக்கு அதிகப்படியான இடங்களை ஒதுக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு மக்கள் நல கூட்டணியை ஆதரித்த நிறைய எழுத்தாளர்களும் நிறைய பதிவுகளை நான் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயம் எழுத்தாளர்களினுடைய எழுத்துரிமைக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. என்ன உள்நோக்கத்தோடு யார் யார் என்ன எழுதுகிறார்கள் என்று தெரியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சட்டசபை செத்து போய்விட்டதுன்னு சட்டசபைக்கே வரல. அவரை மக்கள் தேர்ந்தெடுத்த போது சட்டசபைக்கு போகாத எம்ஜிஆர் என்று விமர்சனம் செய்தார்களா? சரி, அண்ணன் கலைஞர் அவர்கள் ஒரு நாளாவது சட்டசபைக்குள்ள போய் உட்கார்ந்தாரா? ஒரு நாளாவது? 2 தடவை முந்தி 5 வருஷமும் உள்ளே போகலை. வராண்டாவில் கையெழுத்து போட்டு போகிறாரே படி வாங்கிறதுக்கா? வெட்கமா இல்லை? ஜெயலலிதா மேலே 1000 குற்றம் இருக்கட்டும், அவங்க ஆணவம், அகந்தை, அகம்பாவம், கர்வம், தான்ங்கிறது, நான் தான் ஸ்டேட்டுங்கிறது எல்லாம் உண்டு. ஆனால் தன்னந்தனியாக சட்டமன்றத்துக்குள் சென்று அத்தனை பேருடைய வாதங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய நெஞ்ச துணிவோடு ஜெயலலிதா போனாரே, ஏன் கலைஞர் அதை செய்யலை? இன்னைக்கு விஜயகாந்த் அங்கே போகலைன்னு சொல்கிறவங்க எம்ஜிஆர் சட்டசபைக்கே போகலை, கலைஞர் சட்டசபைக்கு உள்ளே நுழையலை,
ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் சட்டமன்றத்துக்குள் சென்று ஒரு வார்த்தை பேசவாது செய்தாரா? இதை சொல்லுகிற தகுதி, தார்மீக தகுதி திமுக கழகம் இழந்து விட்டது பரிதாபகரமாக. அவர் எனக்கு உள்ள போறதுக்கான எனக்கான இடம் அங்க அவங்க ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் போவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வச்சு யாருங்க ஏத்துக்கிடுவா? அவர் மற்றதுக்கு மட்டும் உடல் நலம் சரியா போயிருச்சோ, சட்டசபைக்குள்ள மட்டும் போக முடியலையோ, அந்த சந்துக்குள்ளே இருக்கு சட்டசபை. ஜெயலலிதாவுக்கு மாற்றாக விஜயகாந்தை முன்வைக்கும் போது அவரும் ஒரு அணுக முடியாத தலைவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இங்க இருக்குது. அப்ப அந்த மாற்று சரியாக இருக்கும் அப்படிங்கிற இருக்கா? நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். சாதாரண மனிதர்களும் அணுகலாம், யாரும் அணுகலாம். ஜெயலலிதா மாதிரி இரும்பு கோட்டையின் தந்த கோபுரத்துக்குள்ளே இருந்து கொண்டிருப்பவர் அல்ல. அவர் மாதம் ஒரு தடவை ரிசிவந்தியமோ அங்கேயோ இங்கேயோ போய் ஜனங்களை பார்க்காரு, தொகுதிக்கு போகிறாரு, விடாமல் தொகுதியில் போகிறாரு, அந்த தொகுதிக்கு போகிறாரு, ஜனங்களை போய் பார்க்குறாரு, எல்லாரும் தான் பார்க்குறாரு. ஜெயலலிதா மாதிரி இப்படி முடங்கி உள்ளே பூட்டிக்கிட்டு இருக்கல. அதெல்லாம் ஏதோ இது அவரை பற்றி ஒரு அபவாதமாக கிளப்பி விடப்படக்கூடிய ஒரு செய்தி. அப்படி கிடையாது. அவர் அரசியல் ரீதியாக உங்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க சிறுதாவூர் பங்களாவில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அங்கே பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. அதற்கு எதிர்வினையாக அவர்கள் புகார் கொடுத்து அதில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 கட்சிகள் மீதும் நீங்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கான பண பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில் வைக்கிறீங்க? மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறீங்க? எல்லா மக்களுக்கும் அதிமுக திமுக பணம் கொடுக்கறது தெரியும். திருமங்கலத்தில் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. அந்த ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலான்னு இந்த நாட்டு அரசியலை சாக்கடை ஆக்குனதே திமுகவினுடைய இந்த திருமங்கலம் ஃபார்முலா தான். அது வரைக்கும் ஒளிவு முறைவாக பணம் கொடுத்தது, ஓப்பனாக கொடுக்க வந்தாங்க. அதிமுக அதோட கூடுதலாக குடித்தது. 2 பேரும் பணம் கொடுக்கறது தெரியும். நான் ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டேன். நாங்கள் கையும் மெய்யுமா பிடிச்சி அதிமுக இடைத்தேர்தலில் பணம் கொடுத்தது எங்கள் ஊரில் பிடிச்சி உதைச்சி கொடுத்து விட்டாங்க. எம்எல்ஏக்கள் ஓடினாங்க, சேர்மன்கள் ஓடினாங்க. திமுகவில் உள்ள 2 முன்னணி தலைவர்கள் என்னடா திடீர்னு சத்தம் கேட்குன்னு காரை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. வீடு 1000 ரூபா கொடுக்க போகிறவங்கள அடித்து இழுத்துட்டு வந்தாங்க எம்எல்ஏ சேர்மன்களை. 12 செல்ஃபோனை எங்கள் ஊர்க்காரங்க பிடிக்கிட்டாங்க. பிறகு செல்ஃபோனை கொடுத்து தொலைங்கன்னு சொல்லி நான் தான் சொன்னேன். எலெக்ஷன் கமிஷன்லேருந்து பிரவீன்குமாருடைய ஆட்கள் ஒன்றுமே நடக்கலைன்ட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்கள் ஆட்கள் பிடிச்சு கொடுத்தவங்க மேலே கேஸ் போட்டாங்க. அதனால் பணம் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த பணம் கொண்டு போன செய்தியை திரும்ப இப்போ சொல்ல போகிறேன். புதிய தலைமுறை தைரியமாக இதை ஒளிபரப்புமா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவுக்கு கண்டெய்னர் போனது பணம் தான் கொண்டு போனார்கள். லாரிகள் போனது பணம் தான் கொண்டு போனார்கள். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் ஜோடனை செய்ய போறாங்களா? காது ஏற்கனவே சின்ன பிள்ளைய பிரச்சார வாகனங்களை எடுத்து பிரச்சார வாகனத்துக்கு சிறுதாவூர் பங்களாவில் என்ன வேலை? அதிமுக காரங்களுக்கு 1000 இடம் இருக்கு, மண்டபங்கள் இருக்கு. வளைச்சு போட்டா எல்லா மண்டபத்தையும் பிடிச்சிக்கிடுவாங்க. சிறுதாவூர் பங்களாவுக்கு ராத்திரி 12 மணிக்கு கண்டெய்னர் போகணும், 6 மணிக்கு 10 லாரி போகணும். பணம் தான் கொண்டு போனாங்க. அதான் நான் என்ன சொல்றேன், இந்த கார்ல பணம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு செக் பண்றாங்கல்ல போலீஸ். என் காரை செக் பண்ணாங்கல்ல முந்தா நாள். ராஜேஷ் காரி காரை செக் பண்ணாங்கல்ல. நாங்க சொல்றோம் இவ்வளவு பணம் போயிருக்குன்னு. செக் பண்ணாங்களா எலெக்ஷன் கமிஷன்? அப்ப ஜெயலலிதா சட்டத்துக்கு மேற்பட்டவரா? விசாரணை நடத்துவதாக விசாரணை என்னைக்கு நடத்த போறாங்க? நான் சொன்ன உடனே விடிய காலத்துக்குள்ள செக் பண்ணி இருக்கணும் சென்ட்ரல் போலீஸை வச்சு. அவங்க எல்லாம் கடத்தி முடிச்ச பிறகா? இப்போ இவ்வளவு பெரிய பண பரிவர்த்தனைகள் நடப்பதாக நீங்க குற்றச்சாட்டுகிறீங்க. இதை எதிர்கொள்வதற்கு மக்கள் நல கூட்டணி தயாரா இருக்கா? ஏன்னா பணம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்குதுன்னு தொடர்ந்து நீங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. மக்கள் வாக்காளர்களை பணத்துக்கு விலைக்கு வாங்குறாங்க அப்படின்றீங்க. இந்த தேர்தலில் அது நடக்காது. நல்ல கேள்வி. எப்படி எதிர்கொள்வீர்கள் என்று. யுத்தகளத்துக்கு போகின்ற சேனாதிபதி முதல் தாக்குதலை தான் வாங்கி கொண்டு சாக துணிந்து போனால் தான் அந்த யுத்தத்திலே அந்த சைன்யம் ஜெயிக்க முடியும். நேரடியாக ஜெயலலிதாவின் வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் குற்றச்சாட்டு பண்றேன். இந்த குற்றச்சாட்டு பொய் என்று நிரூபிக்கப்பட்டால் 3 வருஷம் எனக்கு தண்டனை கிடைக்கும். நான் துணிந்து நான் சொல்லுகிறேன். அப்போ எங்கள் கண்காணிப்பு படைகளை நாங்கள் அமைத்திருக்கிறோம். 5 கட்சிகளும் சேர்ந்து எந்த தெருவிலும் என்ன சந்தேகமான பணம் கொடுக்க அனுமதிக்க கூடாது என்று. ஆகவே இம்முறை அவ்வளவு எளிதாக கொடுக்க விடமாட்டோம். ஆனால் இந்த போலீஸ் முழுக்க அதிமுக ஆதரவா நாங்க புகார் செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்காது. நம்ம பணத்தை பிடிக்கிறாங்க, பணம் கொண்டு போகும்போது கொடுக்க கூடாது, விடியகால 4 மணிக்கு தடுக்கிறாங்க. போலீஸுக்கு சொல்றோம், போலீஸ் தடுத்தவனை பிடிச்சு உள்ள போட்டுட்டு பணத்தை விநியோகம் பண்ண விட்டுருவாங்க. அதனால எங்கெல்லாம் போலீஸ் இப்படி தப்பு செய்தோ பணத்தை பிடிங்கி கொண்டு எலெக்ஷன் கமிஷன் ஒப்படைக்க ஏற்பாடு பண்ணுவோம். பணம் கொடுக்க விட மாட்டோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சாத்தியப்படும்?
இந்திய கம்யூனிஸ்டுடைய கட்சியினுடைய தலைவர் தா பாண்டியன் உள்ளிட்டவர்களே இதெல்லாம் சாத்தியப்படாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்னுடைய கருத்து தா பாண்டியன் அவருடைய அனுபவத்தில் சொல்லியிருக்கலாம். சட்டத்தின் மூலமாகவே அதற்கென்று தனியாக சட்டங்கள் வகுத்து இந்த ஊழல் சொத்துக்களில் திரட்டப்பட்ட சொத்துக்களை கையகப்படுத்தி அது மக்கள் சொக்காக்க முடியும் என்பது எங்களுடைய திடமான நம்பிக்கை. அதை நாங்கள் செய்வோம். நீங்க சொத்துக்களை பறிமுதல் செய்வோம்னு சொல்லும்போது ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியிருக்கு. 94ல நடைபயணம் போனீங்க. ஆமா. தொடர்ந்து அப்போது இருந்த ஜெயலலிதா ஆட்சியை எதிர்த்து மிகப்பெரிய நடைபயணம் அது. அந்த நடைபயணத்தின் போதுமே நீங்கள் சொன்னது சொத்துக்களை பறிமுதல் செய்வோம். ஆனால் அதன் பிறகு அவரோட கூட்டணி சேர வேண்டிய சந்தர்ப்பமும் வந்தது. சேர்ந்தோம். இப்போது சொத்துக்களை திரும்ப நம்ம திரும்ப பெறுவோம் அல்லது நாங்கள் எடுத்து வருவோம் அப்படிங்கும் போது அதுக்கான நம்பகத்தன்மை எவ்வளவு தூரம் வரும்? ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் என்று சொன்னோம். 96ல் பல்வேறு காரணங்கள் மூப்பனார் கட்சி ஆரம்பித்து ரஜினிகாந்த் ஆதரித்து நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சியோடு வச்ச கூட்டணி தோற்று போச்சு. நாங்கள் ஜெயிக்க முடியலை. எங்கள் கட்சியை பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிலைமையில் முதலில் கட்சியை பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிலையில் முடிவெடுக்கணும். அழிக்க நினைத்த பிரேமதாசாவோடு பிரபாகரன் உடன்பாடு செய்வதற்கு முன்பு காட்டில் வச்ச அண்ணே பிரேமதாசாட்டிருந்து தகவல் வந்திருக்கு, என்ன செய்யலான்னு என்னிடம் கேட்கும்போது கிட்டு பக்கத்தில் இருந்தார். உடன்பாடு போடுங்க, முதல்ல உங்களை பாதுகாத்துக்கிடுங்க, பிறகு அவன் அழிக்கலாம். அதுதானே மாவோ செஞ்சார். அழிக்க நினைத்த ஷாங்கை ஷேக்கோட போய் கூட்டு வச்சப்போ எல்லாம் திட்டினாங்க மாவோவை, ரெட் ஆர்மியை கலைச்சிட்டாரேன்னு. ஆனால் அதே ரெட் ஆர்மியை ஒரே நாளில் திரட்டி அவனை அடித்து விரட்டிட்டு பண்ணார். அதுபோல சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் என்று சொன்னால் அதுக்குரிய இடத்துக்கு வர முடியவில்லை, அதிகாரத்துக்கு வர முடியவில்லை, மாறி மாறி இருக்கு. இம்முறை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், மக்கள் நல கூட்டணி, சொத்துக்களை பறிமுதல் செய்வோம். 2G வழக்கிலையும் கூட எங்கிட்ட அஸ்திரங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்துவேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். இப்போ 2G விவகாரத்தின் மூலமாக திமுக தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? 2G விவகாரத்தில் என்னிடம் அஸ்திரங்கள் இருக்குன்னு புதிய தலைமுறை போய் அஸ்திரங்கள் சொல்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அஸ்திரங்களை நான் கேட்கல, இதனால் பின்னடைவு ஏற்படும் நீங்க நம்புறீங்களான்னு கேட்கிறேன். சாதிக் பாட்சா கொல்லப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டார், அவ்வளவுதான் சொல்வேன். பணம் பல்லாயிரக்கணக்கான கோடி பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டது, கனிமொழி பலிகடாக்கப்பட்டார், இதை நான் நிரூபிப்பேன், அவ்வளவுதான். நீதிமன்றத்தில் அது நீதிமன்றத்தில் இல்ல, மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வருவேன். எப்ப கொண்டு வரணுமோ அப்ப கொண்டு வருவேன். தேர்தலுக்கு முன்னதாக உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் சொல்ல மாட்டேன் நான் உங்கள்கிட்ட. என்னுடைய வியூகம் என்பதெல்லாம் முன்னக்கூட்டி சொல்லிட்டு அது வியூகமே ஆகாது. முக்கியமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மத்திய சர்க்கார் நேதாஜியினுடைய ஆவணங்களை இவ்வளவு காலம் வெளியிடாமல் வந்திருக்கிறது, புருவாகிருச்சு. நேதாஜி சாகவில்லை. 1945 ஆகஸ்ட் 18 தைப்பே விமான விபத்தில் செத்ததாக சொல்லப்பட்டது அப்பட்டமான பொய். விமான விபத்தே நடக்கவில்லை. 45 2 முறை அதற்கு பிறகு வானொலியில் பேசியிருக்கிறார், 46 பேசியிருக்கிறார். இது ஆவணங்களில் தெரிய வந்திருக்கிறது. அப்படின்னா நேதாஜி உயிரோடு இருந்தார் என்று பண்டித நேருவுக்கு தெரிந்திருக்கிறது. அதற்கு பிறகு ரஷ்ய சிறையிலே சித்திரவதை செய்யப்பட்டாரா? ஒரு மாபெரும் தலைவன், நாட்டின் விடுதலைக்கு அவருக்கு நிகரான தலைவன் இந்தியாவில் யாரும் கிடையாது. மகாத்மாவை மதிக்கிறேன், அதை விட நேதாஜியை ஒருபடி மேலாக மதிப்பவன் நான். அந்த நேதாஜியை சித்திரவதை செய்தார்கள் என்ற வேதனை நினைக்கும் போதே கொதிக்குது. நான் தான் தமிழ்நாட்டில் வள்ளுவர் கோட்டத்துக்கு இருக்க போராட்டம் நடத்தி மம்தா பானர்ஜி, அது வரைக்கும் அந்த லைன் கிடையாது, நான் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தா சாட்டர்ஜி கொண்டு வந்து பேச வச்சேன். அதற்கு பிறகு கல்கத்தாவில் போய் ஃபார்வர்ட் பிளாக் ஆஃபீஸில் போய் பேசினேன். நேதாஜி வீட்டில் போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணேன். டெல்லியில் கருத்தரங்க நடத்தினேன். இப்பொழுது நாங்கள் சொல்வதெல்லாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ற அந்த மா மனிதர் ஒருவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்கிறார் என்று உறக்க சொன்னார். அவரை கேலி செய்தாங்க தேவர் பெருமகனை. இன்றைக்கு தேவர் திருமகன் சொன்னதானே உண்மை என்று வந்திருக்கிறது. சரித்திரத்தில் தேவர் திருமகனுடைய புகழ் 1000 மடங்கு உயர்ந்து விட்டது. நரேந்திர மோடி இப்ப பதில் சொல்லணும், முழு உண்மையை வெளியே வரணும். நேரு அவரை சார்ந்தவர்கள் இந்த உண்மையை மறைத்து அவர் சித்திரவதைக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்றால் வரலாறு ஒருபோதும் நேருவை மன்னிக்காது. பாரதிய ஜனதா கட்சியை பத்தி சொன்னதுனால சொல்றேன், அதனுடைய தமிழக தலைவர்கள் உங்களை கடுமையாக சாடுகிறார்கள். அப்படியா? இதனுடைய பின்னணி என்ன? அவர்களுக்கு உங்கள் மேல என்ன அவ்வளவு கோபம்? நீங்க ஒரு பக்கம் திமுக பத்தி சொன்னது போலவே பாரதிய ஜனதாவும் திரு விஜயகாந்த் அவர்களை கூட்டணிக்கு அழைத்து வருவதற்காக பேரம் பேசினாங்க அப்படின்னீங்க. இதற்கு கடுமையான சாடல் தமிழக தலைவர்கள்ட்டேருந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் அவங்க பெயர்கள்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஒவ்வொருவரும் என்னை பற்றி மிக கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க.
நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் என்ன வேணால் பேசிட்டு போகட்டும். நான் சிம்பிளாக அதை அலட்சியப்படுத்துகிறேன். ஆனால் அண்ணன் வீரமணி அவர்கள் கலிங்கப்பட்டிக்கு பஸ் ஏற தெரியாமல் கும்மிடிப்பூண்டிக்கு போவார் என்று ஒரு சிலேடையை சொல்லி என்னை விமர்சிச்சிருக்கிறார். அண்ணன் வீரமணி அவர்களே, கொஞ்சம் நிலக்கண்ணாடிக்கு முன்னாடி உங்களை பாருங்கள். அதாவது ஜெயலலிதா அவர்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் வீராங்கனைன்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்களை பாராட்டியவர்களை எப்படி துவைத்து எடுத்தீர்கள், என்னென்னலாம் திட்டி தீர்த்தீர்கள் என்று நான் ஆதாரம் வச்சுருக்கிறேன். நீங்கள் என் வீட்டில் வந்து 93 கலைஞரை நம்பி திரும்ப திமுகவுக்கு போயிடாதீங்க. அவர் வந்து கும்பகோணத்தில் திமுக ஜெயிக்கணும்னு அங்கே உள்ள பார்ப்பனர்கள் அவர் சொன்னது பாப்பான்லாம் எங்கே ஓட்டு போட்டு விடுவாரோ காங்கிரஸுக்குன்னு கருதி பெரியார் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, காங்கிரஸ் ஜெயிச்சிரும்னு சொல்லி ஆதி சங்கராச்சாரியார் படத்தை கொண்டு வந்து ஒரு செருப்பு மாலையை போட்டு கீழே திராவிடர் கழக உபயம்னு எழுதி வைக்க வச்சு திமுகவை ஜெயிக்க வச்ச அப்பேற்பட்ட பொல்லாத மனிதன் என்று சொன்னீர்கள். டாக்டர் மன்மோகன் சிங் புத்தகம் வெளியிட வந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் சிறையில் இருந்த மலர்களை வெளியிட்ட போது என்னை அணைத்து கட்டி அணைத்து உச்சி மோந்தார்கள், என் தலையில் முத்தமிட்டார்கள். அது செப்டம்பர் 3 2005. செப்டம்பர் 17 பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு நான் திடலுக்கு வந்தேன், ரூம்குள்ளே வந்தேன், எல்லாரும் இருந்தாங்க. என்ன ஜூடாஸ் முத்தமா, எச்சரிக்கையாக இருங்க என்னங்க. ஜூடாஸ் இயேசுவின் கையில் முத்தமிட்டு காட்டி கொடுத்தவன். அப்போ கலைஞர் கருணாநிதியை ஜூடாஸ்ன்னு சொன்னார். என்ன பெரியார் மையத்தை இடிச்சப்ப நான் காப்பாற்றி பெற்றுக் கொடுத்தேன். பெரியார் மையம் வாஜ்பாயிட்ட சொல்லி 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரியார் மையத்தை அடியேன் பெற்றுக் கொடுத்தேன். கலைஞர்கிட்ட போய் கேட்டாங்க, என்கிட்ட ஒன்று வீரமணி தகவல் சொல்லலையே என்னார். அப்போ பெரியார் மையத்தை இடித்தாலும் கலைஞர் கவலைப்பட மாட்டார். அண்ணன் வீரமணி அவர்களே, அடக்கி வாசியுங்கள். இன்னி இது மாதிரி 1000 வச்சிருக்கேன், இதெல்லாம் பேசாதீங்க. ஒரு பக்கம் திரு வைகோ சொல்கிறார், முற்றும் துறைந்த முனிவன் அல்ல நான் அப்படின்னு ஒரு பேச்சையும் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் பதவி வேண்டாம் அப்படிங்கிறாரு. கான்ட்ரடிக்டரி, அதுக்கு எப்படி புரிஞ்சு? கான்ட்ரடிக்டரி இல்லை, கன்சிலியேட்டரியா இருக்கு. கான்ட்ரடிக்டரி இல்லை. நான் முற்றும் துறந்த முனிவன் இல்லைன்னா நான் என்ன இப்போ எம்பியாக இருந்தேன், மந்திரி ஆகலை. அதனால் பதவி ஆசையே கிடையாதுன்னா எம்பிக்கே போட்டி போட்டிருக்கக்கூடாது. இல்லை 2009 போட்டி போட்டிருக்கக்கூடாது, 2014 நான் எம்பிக்கு போட்டி போட்டிருக்கக்கூடாது. இல்லை நானும் அது ஒரு பதவி தானே, அந்த அர்த்தத்தில் சொன்னேன். துணை முதல்வர் என்று அவர் சொல்லும்போது ஒரு காரணம், ஒரு முதலமைச்சர் தான் பதவியேற்ற பிறகு அவருடைய பிரிராகேட்டிவ் யாருக்கு என்ன மந்திரி பதவி கொடுக்கறதுன்னு அது யாரும் தீர்மானிக்க முடியாது. எலெக்ஷன் ரிசல்ட்டே வரல. அதுக்கு முன்னாடி சொல்வது அது அவ்வளவு சரியல்ல என்பதனால் அது கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, துணை முதலமைச்சர் என்பது என் கனவிலும் கருத முடியாதது. அதனால இது எண்ணமே இல்லைன்னு கிளியர் பண்ண. அதில் என்ன தப்பு கிடையாது, முரண்பாடு கிடையாது, சரியா தான் இருக்கு. முதலமைச்சராக மட்டுமே இருக்க முடியும் அந்த வேட்பாளர் அப்படிங்கிறது உங்க கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு காலமாக அவர்கள் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பிறகும் கூட, கட்சி பல தோல்விகளை சந்தித்த பிறகும் கூட உங்களோடு நிற்கிறார்கள். அவருடைய எண்ணம் என்பது உங்களை முதல்வராக பார்ப்பது அப்படிங்கிறது. அந்த எண்ணம் அப்படியே தொடரலாம், அதற்கான வாய்ப்புகளை வச்சுக்கலாம். எங்களுடைய தோழர்கள் மனதை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த 22 ஆண்டுகளில் தலைவர் என்ன முடிவு செய்தாலும் நாட்டு நலனுக்காக, ஈழ விடுதலைக்காக, நம் இயக்க நன்மைக்காக செய்வார் என்பது கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்திலிருந்து திருத்தணி மலையடிவாரம் இருக்கக்கூடிய மதிமுக தொண்டர்கள் லட்சோப பேரிடம் அவர்கள் நினைப்பதை நான் நினைக்கிறேன், நான் நினைப்பதை அவர்கள் நினைக்கிறார். கூட்டணி விஷயத்தில் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்திருந்தீங்க, அந்த அழைப்பு அப்படியே இருக்கிறது. அவர் உங்களோடு வருவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது? எனக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை வந்தால் அவருக்கான இடங்களை நீங்கள் கொடுப்பீர்களா அல்லது தேமுதிக கொடுக்குமா? தமிழ் மாநில காங்கிரஸ் வாசனுடைய கட்சியோ அல்லது புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சியோ உடன்பாட்டுக்குள் வந்தால் அதற்குரிய இடங்களை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் முடிவு செய்து அவர்களுடைய அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலிருந்து அவங்க கொடுப்பாங்க. புதிதாக வருகிற கட்சிகளுக்கான 2 கட்சி தான். இந்த 2 கட்சிகளுக்கான இடங்களை 124 இடங்களிலிருந்து அவர் பிரித்து கொடுப்பார். அது அவருடைய முடிவு. அவர் கொடுப்பாரா, எத்தனை கொடுப்பார், என்ன ஆகும்னு அவர் தான் முடிவு செய்யணும். கூட்டணிக்குள் அவர்களை வரவழைப்பது அல்லது கூட்டணியில் சேர்ப்பது வருவது எங்களுக்கு உடன்பாடு. அதனால தான் நாங்கள் அவங்களை அழைப்பு கொடுத்தோம். அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களை நீங்களும் இடங்களை மட்டும் விஜயகாந்த் முடிவு செய்வார். இப்போ இந்த கூட்டணிக்கான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க மக்கள் நல கூட்டணிக்கு, அதை தேமுதிகவும் ஏற்கிறதா அல்லது 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குகின்ற ஒரு எண்ணம் இருக்கு? இல்ல, அவங்க தனி கட்சி, நாங்க தனி அணி. தொகுதி உடன்பாடு செய்திருக்கிறோம். அவர்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாங்க. மக்கள் நல கூட்டணி நாங்க தேர்தல் அறிக்கை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
பிரேமலதா அவர்கள் பேசும்போது ஒன்று சொல்றாங்க, விஜயகாந்த் வந்து காந்தி போலவும் இருப்பார், கோட்சே போலவும் இருப்பார் அப்படின்றாங்க. இதை ஏற்கிறீங்களா இந்த விமர்சனம்? எனக்கு இது தெரியாது. எனக்கு என்ன சூழ்நிலை பேசினார், என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. அது தெரியாமல் நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய இந்த கூட்டணி தலைவர்கள் மத்தியில் ஒரு நல்ல நெருக்கமான கூட்டணியாக உருவாயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி தேமுதிக மக்கள் நல கூட்டணி இரண்டுக்கும் ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் வந்திருக்கீங்க. கட்சி தொண்டர்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு போய் சேர்ந்து? அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஒருங்கிணைப்பு எந்த கூட்டணியிலும் எந்த காலத்திலும் ஏற்பட்டதில்லை. அவ்வளவு பரஸ்பரம் நட்போடும் அன்போடும் இணைந்து விட்டார்கள் 5 கட்சியிலேயும் தொண்டர்கள். தேமுதிகவிலிருந்து ஒரு மாவட்ட செயலாளர் பிரிந்து சென்று திமுகவோடு வரவில்லை, அதனால் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. தொடர்ந்து வேறு சிலரும் போகலாம் அப்படிங்கிற செய்திகள் பரப்பப்படுகின்றன. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி செஞ்சுதான் வீணா போச்சு திமுக. என்ன இப்போ எங்கள் கட்சியிலேருந்து ஒரு நல்ல வேலைக்கு களையப்படுங்கிற மாதிரி 4 பேரை கூட்டி போனாங்க, 4-5 பேரை. கட்சி அதை விட 10 மடங்கு வேகமாக இருக்கு. கட்சி இயக்க கொள்கைக்கும் தலைமைக்கும் தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள். இது மாதிரியாக இருக்க போகிறதுனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவர்கள் வந்து திமுக வந்து இப்படி ஒருத்தர் கூட்டி போயிட்டால் கட்சியை கொண்டு போயிடலான்னு சொல்லி, அதாவது பதட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து தப்பாகவே வேலை செய்கிறாங்க. வைகோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணியை 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை கொண்டு இந்த தேர்தலுக்கு வரீங்க. சட்டமன்ற தேர்தல்களில் இதுவரைக்கும் எடுத்த முடிவுகள் பெரிய அளவிற்கு வெற்றி பெறக்கூடியவையாக இல்லாமல் இருந்திருக்கிறது. இந்த முறை அந்த வரலாறு மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு? 22 தடவை தோத்து தான் லிங்கன் ஜெயிச்சான். நான் 22 தடவை தோக்கல. அந்த தோல்விகளை தாங்கக்கூடிய பக்குவத்தோடு தொண்டர்கள் இருக்க முடியுமா? ஏனென்றால் இன்னைக்கு தேர்தல் என்பது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் பணம் பெரிய அளவிற்கு விளையாடக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. அதிகாரம் இருக்கக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. நண்பரே கொஞ்சம் கேளுங்கள். ஒரு தேர்தலில் போட்டியிடுகிற கட்சி தேர்தலை தவிர்த்து புறக்கணிப்பதென்றால் அந்த கட்சி நிலைக்காது, சிதறி போய்விடும் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். 2011 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பது, பகிஷ்கரிப்பது என்று எடுத்த முடிவை அத்தனை லட்சம் தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, 5 ஆண்டுகள் அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று இந்த கட்சி இன்றைக்கு எல்லோர் மனதையும் கவர்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா, என் இயக்க தொண்டர்களைப் போல, ஸ்பார்ட்டா வீரர்களைப் போல எங்கேயும் பார்க்க முடியாது. மதுவிலக்கு குறித்து நீங்க தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் மதுவிலக்கு கோரி ஒரு மாநாடு நடத்தியதற்காக 6 பேர் மீது தேச விரோத வழக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மக்கள் நல கூட்டணி ஒரு பிரச்சனையாக கையில் எடுக்குமா? நிச்சயமாக. ஏற்கனவே இந்த நாட்டுப்புற பாடல்களை பாடுகிற அந்த நல்ல அருமையான தம்பி கோவனை கைது செய்த போது கடுமையாக திருச்சியிலே ஜெயலலிதா சர்க்காரை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல், கோவன் பாடிய பாட்டை நான் பாடி என் மேல கேஸ் போட்டுனேன் ஜெயலலிதாவை. ஒரு கொலைகார சர்க்கார் ஜெயலலிதா சர்க்கார். இப்ப என்ன நடந்திருக்கு? பிப்ரவரி 14ஆம் தேதி திருச்சியில மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. மக்கள் அதிகாரம் அமைப்பும் அதை போலவே மனிதநேய உரிமை குழுவும் சேர்ந்து நடத்துறாங்க. பிப்ரவரி 14 இந்த கேடுகட்ட சர்க்கார் மார்ச் 26ஆம் தேதி கேஸ் போடுது. எதுல? 124A. அது ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். என் மேல 3 கேஸ், 2 கேஸ் கலைஞர் போட்டிருக்காரு ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு. அவருக்கு என் மேல அவ்வளவு பிரியம். நான் வழக்க சந்திப்பேன், பேசுனதை மாற்றி பேச மாட்டேன், ஜெயிலுக்கு போனால் கவலைப்பட மாட்டேன். இவர்கள் மீது சாராய கடையை மூடு, டாஸ்மாக் கடையை மூடுன்னு சொன்னா தேச துரோகமா? அப்ப சாராயம் விற்பது ஜெயலலிதாவின் தேசபக்தியா? ஒயின்ஸ் விற்பது ஜெயலலிதாவின் தேசபக்தியா? எதுக்காக இவர்கள் மீது 124A போட்டு இப்ப என் மேல 2 கேஸ் போட்டிருக்காங்க. இந்த சிறுதாவூர் பங்களாவில் பணம் வச்சிருக்காங்கன்னு அதே செக்ஷன் இவங்களுக்கும் போட்டு, யார் மீதெல்லாம் உழவர் சந்தை மாநாடு நடத்தியதற்காக அதனுடைய கன்வீனர் வழக்கறிஞர் ராஜு, காளியப்பன், ஆனந்தி அம்மாள், அதை போல டேவிட் ராஜ், அதை போல வாஞ்சிநாதன் மனிதநேய உரிமை குழு, அதை போல டாஸ்மாக் யூனியன் பொதுச் செயலாளர் தனசேகரன். இந்த சர்க்கார் ஒரு அயோக்கியத்தனமான சர்க்கார். சாராய விற்கிறதுக்கும் டாஸ்மாக் கடையை நடத்துறதுக்கும் கொள்ளையடிக்கிறது தான் இருக்க சர்க்காருக்கு. இதை விட ஒரு அத்தாட்சி தேவையில்லை. அப்ப மதுவை ஒழிக்க வேண்டும் சொன்னா கேசா? எங்க ஊர் டாஸ்மாக் கடையை உடைச்சான், நாங்க எங்களை போலீஸ் அடிச்சான், இப்ப என் மேல திருநாட்டு சவுன் போட்டிருக்காங்க. நான் போலீசாரை கொலை செய்ய முயன்றதாக என் மேல திருநாட்டு சவுன் என் மேலே, என் தம்பி ரவிச்சந்திரன் மேலே போட்டிருக்காங்க. வழக்கு சந்திக்கப்படும், ஆட்சியிலே இருந்து தூக்கி எறியப்படுவார்கள். மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழக ஆட்சி வரும். இவர்களை விடுதலை செய்வதோடு இவர்களுக்கு விருதுகள் வழங்குவோம். தேர்தலை ஒட்டி
பாரதிய ஜனதா கட்சி அதிமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது. இது தேர்தலுக்கான ஒரு பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியுமா? அதற்கு முன்னதாக இரண்டு கட்சிகளுக்கும் இடையில ஒரு குறைந்தபட்ச நட்புறவு இருந்தது. இப்போது இந்த ஒரு தாக்குதல்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் பயங்கரமான ஆள் மோடி. அவர் என்ன பிளான் வச்சிருக்கான்னு இவனும் கண்டுபிடிக்க முடியாது. ஜெயலலிதா அதே மாதிரி. இவங்க எதுக்காக இவ்வளவு நாள் இப்படி தான் இருந்தாங்க, இப்போ என்னத்துக்காக இதை எதுக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னாலாம் ஒரு பெரிய அதுக்குள்ளே என்ன உள்ளுக்குள்ள என்ன மர்மங்கள் இருக்குங்கிறது எனக்கு சரியாக கணிக்க முடியல. பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பிரேமலதா சொல்றாங்க. அது மக்கள் நல கூட்டணிக்கு ஏற்கக்கூடியதாக இருக்கிறதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு. அந்த சகோதரி சொல்லுகிறார், ஒவ்வொரு கருத்துக்கும் ஒவ்வொரு பதில் கருத்து சொல்லிட்டு இருக்கணுமா? அவசியம் இல்லையே. அவசியம் இல்லை. ஆனால் இடதுசாரிகளை கழட்டி விட்டுட்டு நீங்க பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கலான்னு ஒரு முயற்சி எடுத்த போது அப்படி கிடைக்கவே இல்லை. தவறான கேள்வி. இடதுசாரிகளை கழட்டி விட்டுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அந்த மாதிரி வார்த்தை அவங்க சொல்லவே இல்லை. அப்படி யாராவது சொல்லியிருந்தா அது படுபயங்கரமான பொய். பிரேமலதா அவர்களே பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இப்படி ஒரு இடதுசாரிகளை கழட்டி விட்டுங்கிற பேச்சே வரல, அந்த பேச்சே நடக்கல. தப்பான செய்தி. இல்ல, பிரேமலதா ஏர்போர்ட்ல கொடுத்த பேட்டியில சொன்னது, நாங்கள் பாரதிய ஜனதாவோடு சேர முடியாததற்கு காரணம் அங்க இடதுசாரிகள் இருந்தாங்க, இல்லை என்றால் நாங்கள் ஒன்றாக போயிருக்க முடியும். அவர்களோடு கழட்டி விட்டுங்கிற வார்த்தைக்கே பேச்சுக்கே அங்க நடக்கல. அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். நிச்சயமாக உங்களுடைய முயற்சி, ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க, மாற்றுக்கான ஒரு வலுவான கூட்டணி, அதோடு சேர்ந்து ஒரு பெரிய கட்சியும் கூட வாக்கு வங்கி அடிப்படையில் ஒரு முக்கிய கட்சியாக இருக்கிற தேமுதிகவோடு தொகுதி உடன்பாடும் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய இந்த மாற்றம் என்கிற இந்த முயற்சிக்கு மக்கள் என்ன மதிப்பளிக்க போகிறார்கள் என்பதை இன்னும் 45 நாட்களில் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கும் உங்களுடைய இந்த முயற்சிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மே 19ஆம் தேதி நாடு புறாவிலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடுவார்கள். ஆட்சி அமைப்போம்.